ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 6/1/2025க்கான கேரளா லாட்டரி சார்ட் கீஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் 3 அல்லது 8. ஸோ இந்த நம்பர் நாளைக்கு இதுலேருந்து ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வரணும். சரிங்களா? ஸோ நான் கெஸ்ஸிங் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும். ஸோ விருப்பம் உள்ளவங்க கேளுங்க, அப்படி இல்லைன்னா லாஸ்ட் நீங்கள் தள்ளிவிட்டு நம்பர் பார்த்து போய்க்கலாம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா இப்போ 99, 96, 69 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம 3ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தேன். அது மாதிரி இது வரைக்கும் நான் கன்ஃபார்ம் சொன்னது கிடையாது. கன்ஃபார்ம் வரும், கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ வின்னிங்கும் பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாரு. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்திருக்காரு. ஸோ எப்படியோ ஃபேஸ்புக்கில் எடுத்து நம்பர் எடுத்து என்கிட்ட பேசினார். சரிங்களா? அதாவது அதிகமாக தயவுசெய்து ட்ரை பண்ணாதீங்க. கம்பல்சரி பார்த்தீங்கன்னா உங்களால் எவ்வளோ போட முடியுமோ அதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அளவுக்கு அதிகமான ட்ரைங் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அது மாதிரி இன்னொரு சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்களும் சரி, ஏதாவது நீங்கள் வின்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து பார்த்தீங்கன்னா யார்ட்டையும் சொல்லாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன். கமெண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கூட இருக்கலாம். என்னைக்காச்சும் ஒரு நாள் 10,000, 5,000 நானே சில பேர்த்தெல்லாம் கவனிச்சிருக்கேன். 5,000, 10,000 வின்னிங் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வராது. சரிங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு சில இடத்துல ஒரு இதெல்லாம் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நீங்கள் இன்றைக்கி வின்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து யார்ட்டையுமே பகிர்ந்துக்க வேணாம். சரிங்களா? பகிர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி இன்றைக்கி அதாவது ஒரு 1000 வின் பண்ணாலும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணிப்போம் அப்படிங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். அப்படிங்கிற வின்னிங் பண்ணுறது மட்டும் தான் மற்றவங்களுக்கு தெரியும். உங்கள் கூடயே கூட இருக்கலாம், பக்கத்தில், அதாவது தெரிஞ்சுதுனாவே பார்த்தீங்கன்னா அடுத்த வின்னிங்கை நீங்கள் வாங்க முடியாது. உங்களோட லைஃப்பில் நடந்த கூட கமெண்ட் பண்ணுறதுனா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி வின்னிங் பண்ணிங்கன்னா வின்னிங்கிறது மட்டும் என்கிட்டயே கூட சொல்ல தேவையில்லை. நீங்கள் சொல்கிறீங்கன்னா வின்னிங் பண்ண மட்டும் அப்படின்னு சொன்னால் போதும். அதனால தான் நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வின்னிங் மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், வின்னிங் அமௌண்ட்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் வெளியே ஒரு ஆள்கிட்ட நீங்கள் நல்லா நம்புறதாலும் சரி நம்பாதாலும் சரி சொல்கிறீங்கன்னா அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வின்னிங் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சரிங்களா? ஆனால் யாருக்கிட்டுமே பார்த்தீங்கன்னா பகிர்ந்துக்காதீங்க, உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி வின்னிங் பண்ணேன் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரும் பார்த்துக்குங்க. பெரிய வின்னிங்ஸ்லாம் வந்துச்சுன்னா யார்ட்டையுமே பகிர்ந்துக்காதீங்க. இவரும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கியிருக்காராம். ஸோ அவர்கிட்ட அந்த விளக்கத்தை சொன்னாங்க. எல்லாத்துக்கும் சொல்லணுங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். வாங்கினீங்கன்னா உங்களோட கமுக்கமாக அப்படியே இருந்துக்குங்க. தெரிஞ்சால் நமக்கும் மற்றவங்களுக்கும் அதாவது ஒரு சில விதங்களுக்கு நான் சொல்லும் போதே உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? புரிஞ்சதா டான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு சீக்கிரட்டாக பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வின்னிங் வர்றதை பார்த்தீங்கன்னா அதாவது எவ்வளோ நம்ம செலவு பண்ணாலுமே பார்த்தோன்னா செலவு பண்ணுற கணக்கெலாம் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா? இன்றைக்கி வின்னிங் வந்துச்சுன்னா அதை மட்டும் தான் பெருசாக பார்த்து 10 பேர் 15 பேர் அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண் திருஷ்டி பட்டுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு டைம் சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் வின்னிங் வாங்க முடியாது, ஒன்றும் வாங்க முடியாது. சரிங்களா? அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் ஆல் போலில் பார்த்தீங்கன்னா 3, 8. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போலில் 5 அப்படி நம்பர் கொடுத்துருந்தோம். யாரும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ நான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வின்னிங்னா வின்னிங் மட்டும் போடுங்க, வின்னிங் அமௌண்ட்லாம் போட வேணாம்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். இது நீங்கள் ஒரு சில பேர் இதெல்லாம் விளையாட்டாக நினைக்கலாம். கண்டிப்பாக அதெல்லாம் உண்மை தான். சரிங்களா? நிறைய விஷயத்த எதுவுமே பார்த்தா உங்களுக்கு மட்டும் தான் இருக்குன்னா பகிர்ந்துக்காமல் இருந்துக்குங்க. அவ்வளோதான். 67. சரிங்களா? 67க்கு ஃபுல் பவர் நம்பர் பாருங்கள். 67க்கு ஃபுல் பவர் பார்த்தோன்னா 21. சரிங்களா? அந்த 21 தான் இங்கே நமக்கு பார்த்தோன்னா பிசியில் அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரே ஒரு பேட்டர்ன் தான். 67க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 21. ஸோ 04க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 95. ஸோ நெக்ஸ்ட்டு 8, 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. 8, 5க்கு நமக்கு ஃபுல் பவர் பார்த்தோன்னா 30 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த 30 அப்படிங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ 30 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நம்பர்ஸை கம்பல்சரி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிஎஸ்சி பிசியில் ஸோ நம்ம நேற்றுக்கு நம்ம சொன்ன நம்பர்ஸில் 9, 5லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு 4 நம்பர் சொல்லியிருந்தோம். ஸோ அதுலேருந்து 2 நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் நம்ம பார்த்தோன்னா ஆல் போர்டில் 3, 8 எடுத்திருக்கோம். ஸோ நம்ம மேட்சிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ நமக்கு பவர் பண்ணோம்னா
30 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு சரிங்களா. அப்படிங்கிறப்ப 30 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. 3003 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதோட என்ன நம்பர் சேர்ந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 21 நமக்கு பிசி தான் வந்திருக்கு. 95 வந்து பார்த்தோன்னா பிசி தான் வந்திருக்கு சரிங்களா. ஸோ 30 அப்படிங்கிற நம்பரும் பிசியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த பிசியில் 30 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் நம்பர்ஸ் பார்த்துக்குங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 0க்கு ஒரு நாள் கேப் விட்டு பவர் பண்ணி நமக்கு 5 அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 5க்கு இங்கே பவர் பண்ணி நமக்கு 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 030 அப்படின்னு சொல்லி அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனா ஏ போர்டு மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இங்கே 8க்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தோன்னா 9ன்னு சொல்லி வந்திருக்கு. இல்லை ஒருவேளை நமக்கு இந்த இடத்துல 0க்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா 1 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து பார்த்தோன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள 5 சரிங்களா. 5 எடுத்து நமக்கு அப்படியே கிராஸ் அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு 9 எடுத்து இங்கே டபுள்ஸ் அடிக்கும்போது இங்கே உள்ள நடுவில் உள்ள நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஒன்று ஏ போர்டில் 9 இல்லைனா இந்த 5 எடுத்து அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 830 திருப்பியும் எடுத்து ட்ரை பண்ணிங்க 803 அப்படின்னு சொல்லிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ 530 803 அப்படிங்கிற நம்பரை கம்பல்சரி வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா. ஸோ ஒரே சிங்கிள் ஷாட் நம்பர் தான் இன்றைக்கான கெஸ்ஸிங்கில். ஸோ 530 803 அப்படிங்கிற நம்பர்ஸ் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. ஸோ நான் போன மாதம் ஒரு பேட்டர்ன் சொல்லியிருப்பேன் சரிங்களா. இந்த நம்பரை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்தோன்னா 827 சரிங்களா. 827 ஸோ உங்களுக்கு நான் கால்குலேட்டர்லேயே போட்டு காட்டுறேன். $827 சரிங்களா. 827 858 இருக்குது சரிங்களா. 827 858 இருக்குது. ஸோ இதுக்கு நான் ரூட் எடுக்கிறேன் பாருங்கள். லாஸ்ட்டு 3 நம்பர்ஸ் பாருங்கள். 512 அப்படின்னு சொல்லியிருக்கு சரிங்களா. 512 நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு பாருங்கள். 521 அங்கே இருந்தது பார்த்தீங்கன்னா 512ன்னு சொல்லியிருந்துச்சு சரிங்களா. ஸோ 3 நம்பருமே போன மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூட் எடுக்கிற கான்செப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம் 4 டிஜிட் நம்பரே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இந்த டைம் நமக்கு 3 டிஜிட் வந்திருக்கு. ஸோ ரிப்ளேஸ் ஆகிங்கன்னா டெய்லியுமே இதை போட்டு பாக்ஸ் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு நட்டெல்லாம் வராது. கண்டிப்பாக லாபம் தான் வரும் சரிங்களா. இப்போ இந்த 258 521 போடுறேன் பார்த்துங்க. 258 521க்கு நம்ம ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுத்தோம்னா நமக்கு 905 நமக்கு இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்துக்குங்க. 905க்கு நமக்கு 995 அடிச்சிருக்காங்க சரிங்களா. அப்போ இன்னைய ரிசல்ட்டு 840 995 போட்டு காட்டுற பாருங்க. 840 995க்கு ரூட் எடுத்தோம்னா நமக்கு 335. ஸோ இந்த 335லேருந்து நமக்கு இன்றைக்கி 2 நம்பர் சாட்சியம் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் நம்ம எடுத்த நம்பர்ஸும் நமக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக தான் இருக்குது சரிங்களா. 335லேருந்து 2 நம்பர் வந்தாலும் நமக்கு 530 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. 530 அல்லது 503 கூட நமக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எப்படி 99 96 69லேருந்து கம்பல்சரி ஒரு வின்னிங் உண்டு அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி ஆல் போர்டில் 8 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் நம்பி ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக இன்னும் 5 நாளில் வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டு ஒவ்வொரு நாளும் செட்டு ஏற்றி ட்ரை பண்ணிங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல கெயின் இருக்குது. எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ உங்கள் அபிப்பிராயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி சொல்லி உங்களுக்கு நடந்திருக்காது சரிங்களா. 100% வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. ஸோ அந்த மாதிரி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க. நம்பாதவங்களும் நம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏதாவது உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ நாளைக்கு ஒரு வின்னிங்ஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நன்றி, வணக்கம்.